எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்னோட போர்ட்போலியோவை நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், அந்த டிசைனிங்குள்ள என்ன மாதிரியான கான்செப்ட்ல என்ன மாதிரியான பிசினஸ் இருக்கு, இதுல பாத்தீங்கன்னாக்கா லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், இன்ட்ராடே, மியூச்சுவல் ஃபண்ட் இது எல்லாம் சேர்ந்த கலவை தான் பாத்தீங்கன்னா என்னோட போர்ட்போலியோ. நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எவ்வளவு வேல்யூ வளர்ந்துருக்கு அப்படின்றத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். போர்ட்போலியோ அப்படின்றது பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் இருந்தா தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம கிட்ட ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்ததுன்னா கூட பாத்தீங்கன்னா போர்ட்போலியோவை நாமே கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா பிளான் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இப்போ என்னோட போர்ட்போலியோ பிளான்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க. என்னோட போர்ட்போலியோல இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த 2 லட்சம் ரூபாய் வச்சு நாம எந்தெந்த விதத்துல நாம இன்கம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, இந்த 2 லட்சம் ரூபாவை நான் மியூச்சுவல் ஃபண்டா கன்வெர்ட் பண்ண போறேன். 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஒன் டைம், அதாவது பாத்தீங்கன்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்டா பாத்தீங்கன்னா நான் மியூச்சுவல் ஃபண்டா கன்வெர்ட் பண்ண போறது கிடையாது. நான் எஸ்ஐபி முறையில, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவோம். மாசம் மாசம் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வீதம் பாத்தீங்கன்னா நான் 100 மாசத்துல இந்த 2 லட்சத்தை நான் மியூச்சுவல் ஃபண்டா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்படி அந்த 2 லட்சம் ரூபாய் வேல்யூ இந்த 100 மாசத்துல மியூச்சுவல் ஃபண்டா மாறி இருக்கும் போது மார்க்கெட் நமக்கு இதே பிளாட்டா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நமக்கு நம்மோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா மினிமம் நமக்கு டபுள் ஆயிருக்கும். அதே மார்க்கெட் மூவ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் அதிகமா இருந்தது அப்படின்னாக்கா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல தான் இருக்கும். ஏன் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்முக்கு உண்டான பிளான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா மந்த்லி எவ்வளவு ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நம்ம பை பண்ண போறோம். அதனால பாத்தீங்கன்னாக்கா நமக்கு லாங் டேர்ம் போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட கேபிட்டலுக்கு எந்த ஒரு லாஸும் வராது. கண்டிப்பா சான்ஸே இல்ல லாஸ் வர்றதுக்கு. மினிமம் பாத்தீங்கன்னா நம்மளோட கேபிட்டல் வந்து டபுள் ஆயிருக்கும். என்னோட செகண்ட் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பியூர் இன்ட்ராடே மட்டும் தான். அதாவது பாத்தீங்கன்னா நம்மோட அக்கௌண்ட்ல 2 லட்சம் ரூபாய் அமௌண்டா இருந்தாலும் சரி, இல்ல அந்த அமௌண்ட் அதாவது ஸ்டாக் ஹோல்டிங்ஸா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸா இருந்தாலும் சரி, அதை பேஸ் பண்ணி நம்மளால இன்ட்ராடே பண்ண முடியும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட செகண்ட் பிளான். பியூர் இன்ட்ராடே அப்படின்னும் போது நிப்டி 50 ஸ்டாக் மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடே பண்ண போறோம். நம்ம இன்ட்ராடே அப்படின்னும் போது எந்த ஒரு பிளானிங் இல்லாம பண்ண போறது இல்ல, நம்ம பிளானிங்கோட தான் பண்றோம். இந்த கான்செப்ட் பேர் பாத்தீங்கன்னா 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இன்னையோட பாத்தீங்கன்னா நான் 41 நாள் இன்ட்ராடே கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1% லாஸ்ல இருக்கு நம்மோட கேபிட்டல்ல. இன்னும் ஒரு 18 மாசம் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. இந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா நம்மோட கேபிட்டல்ல நான் டபுள் பண்ணணும். இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட கான்செப்ட். என்னோட தேர்ட் பிளான் என்னன்னு பாருங்க. இது ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட். ஆக்சுவலா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஸ்டாக் தான் செலக்ட் பண்ண போறோம். இது எதுக்காக பாத்தீங்கன்னா 20 மாதங்கள் என்னோட டார்கெட்ல இருந்து இது எப்படி வித்தியாசப்படுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, 20 மாதங்கள் என்னோட டார்கெட்ல ஆவரேஜா ஒரு நாளைக்கு 7 ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இன்ட்ராடேக்காக. இப்போ 7 ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா இந்த 7 ஸ்டாக்லயுமே பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா எல்லா நாளுமே ப்ராஃபிட் வந்துட்டு போறது கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா அந்த 7 ஸ்டாக்லயும் எல்லா நாளும் லாஸ் வர போறதும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நாள் ப்ராஃபிட் வரும். அந்த ஒரு ஸ்டாக் மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுத்து ட்ரேட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள் ஒரே ட்ரேடு. இதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு டைமிங் அப்படின்னும் போது ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும். ஆக்சுவலா 10 மணிக்கு நான் ஆர்டர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டு இது பையா செல்லா ட்ரெண்ட் பாத்தீங்கன்னாக்கா கெஸ் பண்ணிட்டு கரெக்டா 10 மணிக்கு பையா செல்லா ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அந்த அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஓவர். இதுக்கு முன்னாடி பார்த்தேன் அந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்கு டைமிங் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 15 மினிட்ஸ், அதாவது 10:45 இருந்து 11 மணிக்கு. நான் அதை 11 மணிக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவேன், அதோட ஓவர். ஆக்சுவலா இந்த 5 நிமிஷத்துலயோ இல்ல 15 நிமிஷத்துலயோ நான் பிசினஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலா ஆர்டர் பிளேஸ் பண்றது தான் பாத்தீங்கன்னா அந்த டைம். சோ நம்மோட பொசிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ராடே அப்படின்றதுனால நமக்கு ஒரு 3.4க்கு ஆட்டோ ஸ்கொயர் அப்ல முடிஞ்சோம். அதுக்கப்புறம் என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நம்ம ரெகுலரா செக் பண்ணிக்க போறோம். இதை தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெகுலரா மார்க்கெட் முடிஞ்ச பிறகு என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை வீடியோல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்ஸ், குறுகிய கால முதலீடு. இதுல நம்மோட பிளான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஷார்ட் டேர்ம் அப்படின்னாக்கா 7 நாள்ல இருந்து 10 நாள் நம்மோட, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆயிட்டு ஒரு 7 நாள்ல இருந்து 10 நாள்ல நம்மோட டார்கெட் அச்சீவ் ஆகும். அப்படி அச்சீவ் ஆகலனாலும் 10வது நாள் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2 நாள் இல்ல 3 நாளே பாத்தீங்கன்னாக்கா இந்த டார்கெட் அச்சீவ் ஆயிடும். நம்மளோட டார்கெட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா 10ல இருந்து 15% ப்ராஃபிட் எதிர்பார்ப்போம். அதே போல லாஸுக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாம கண்டிப்பா ஷார்ட் டேர்முக்கும் பண்றது இல்ல. இது வரைக்கும் நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி 41 நாள் ஆகுது. நமக்கு இது வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா 5 ஸ்டாக் மட்டும் தான் பாத்தீங்கன்னாக்கா என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த 5 ஸ்டாக்ல இது வரைக்கும் நம்ம 20% ப்ராஃபிட்ல தான் இருக்கும். நம்ம பார்த்த பிளான் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க.
ஆக்சுவலா நம்ம ஜூன் மாசம் 16ஆம் தேதி இந்த ட்ரேடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல ஆக்சுவலா நான் 2 லட்ச ரூபாய் வேல்யூ சொல்லியிருந்தேன். அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவு அமௌண்ட் தான் அக்கௌண்ட்ல இருந்தது. அதனால இந்த அக்கௌண்ட்டையும் பாத்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணிட்டேன். 1,78,065 ரூபாய் 78 காசு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது நமக்கு 1,76,780 ரூபாய் பாத்தீங்கன்னா வேல்யூல இருக்கு கரண்ட் வேல்யூ. இப்போ நமக்கு ஒரு 1% கிட்ட நம்ம லாஸ்ல தான் இருக்கும். அதே போல ஒரு நாள் ஒரே ட்ரேட் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஜூலை 25ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க 10,000 தான். இதுல நமக்கு கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 13,067 ரூபாய். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 31% மேல இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்ல தான் இருக்கும். அதே போல மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சுவலா இந்த கேபிட்டல தான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம மந்த்லி மியூச்சுவல் ஃபண்டா எஸ்ஐபி மூலியமா நம்ம கன்வெர்ட் பண்றோம். அப்படி கன்வெர்ட் பண்ணிருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா 11,000 ரூபாய் இப்போதைக்கு வருது. நம்மளோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதாவது கரண்ட் வேல்யூ பாருங்க 11,690 ரூபாய் இருக்கு. கிட்டத்தட்ட 6% இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோம். அதே போல ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் பாத்தீங்கன்னாக்கா ஜூன் 24ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். இப்போதைக்கு நமக்கு 11,958 ரூபாய். கிட்டத்தட்ட நம்ம 20% இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஆக்சுவலா இந்த ட்ரேடிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிளான் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே அக்கௌண்ட்ல என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன கான்செப்ட்ல இன்னைக்கு என்ன மெத்தட்ல நமக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு எவ்வளவு லாஸ் பண்றதுக்கு அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலா நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ற உங்களுக்கு புரியாம போயிடும். ஏன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்ஸே நான் இன்னைக்கு பை பண்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு வாரம் கழிச்சு செல் பண்ணும்போது புதுசா வெளியில இருந்து அமௌண்ட் வர மாதிரி இருக்கும். அதே போல ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல பை வரும்போது ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல செல் வரும். அப்படின்னும் போது நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ உங்களுக்கு தனியா பிரிச்சு காட்ட முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட் தனித்தனியா நான் பிரிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காக. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட போர்ட்போலியோ வேல்யூ பாத்தீங்கன்னா எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம அடிஷனலா ஒரு இன்கம் ஒன்னு இருக்கு, தேர்ட் டைப் ஆஃப் இன்கம். இந்த இன்கம் பத்தி ஒரு 90% பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா தெரிய வாய்ப்பு இல்ல, ஒரு 10% பீப்புளுக்கு தான் தெரிய வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி தனியா ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு நாளும் என்னோட போர்ட்போலியோ வேல்யூ எப்படி அப் ஆகுது இல்ல டவுன் ஆகுது, அப் ஆகும் போது ஓகே, அதே போல டவுன் ஆகுது அப்படின்னா நான் அதை எப்படி மேனேஜ் பண்ணி மேல எடுத்துட்டு வரேன் அப்படின்றத ரெகுலரா என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஓகே, bye.